ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ராஜி அடிக்கிறேன்ட்டு கை வாங்கிட்டு அவங்க அண்ணன் ராஜி அடிக்கலைங்க, பாண்டியனை போட்டு அடிக்க நம்ம கதிருக்கு செம்ம கோவம் கொந்தளிச்சிருச்சு. எப்படா எங்கள் அப்பா அடிப்பேன்னு வச்சு செய்யலான்ட்டு வந்தார். கடைசியில் பார்த்தா நம்ம பாண்டியன் வந்து பேசிட்டாரு ராஜிக்கிட்ட. ராஜி பேசிட்டாரு பொட்டை பிள்ளைய கை வாங்குறியாடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வேளை வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பொம்பளை பிள்ளைய கையை நீட்டு அடிக்கிறான். அதுக்கு வருத்தப்படாமல் நீ என்னடா இப்போ மல்லுக்கு நிற்கிற, தெரியாமல் கைப்பற்றுச்சு, இப்போ எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அட்வைஸ் பண்ணுறாரு. என்னடா இது பேசாதவங்க திடீர்னு பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஒரு வழியாக அப்பாவும் பிள்ளைய பேசிட்டாங்களே, அது வரையும் சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா என்னைக்கா இருந்தாலும் உங்கள் அண்ணன் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா ராஜியை சமாதானம் பண்ணுமே, அதனால உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் பண்ணுறீங்க, கன்னத்தில் அடித்து வீங்கி போயிருக்கேன், ஒரு எண்ணெய் என்ன வச்சு விட்றதுல எங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வைஃபை தான் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜியோட பாட்டி வந்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ராஜியோட அண்ணனுக்கு இப்பெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு. ராஜியோட அண்ணனுக்கு மட்டுமா அட்வைஸ் பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் பாட்டி, உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த பிரச்சனையை மறந்துடுங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அமைதியாக சொல்லிட்டாங்க. அதனால் அமைதியாகிட்டுங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா மீனா வந்து கிச்சனில் நிற்க நம்ம கோமதி அம்மா வந்து உரண்டை இழுக்குது, யாருக்கிட்ட உரண்டை இழுக்கிற வச்சு செய்கிறவா ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் பேசாதீங்க, நான் தான் ஓடி வந்தவளாச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நீ ஓடியா வந்தால் காரில் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்குது. கோமதி அம்மாவுக்கு குசும்பதிங்கிறத நிரூபிச்சிருச்சு. உடனே ஒரு டெரர் லுக்கில் பார்த்தாங்க நம்ம மீனா. இரு உனக்கெல்லாம் இருக்குது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழுதுகிட்டு வருவீங்கல்ல என்கிட்ட அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே அமைதியாக போயிட்டாங்க. ராஜிக்கு இந்த நிலைமையிலே சிரிப்பு தாங்கலைங்க. கண்ணம் வீங்கி போயிடுச்சுன்ற கவலையை விட மீனா வம்பளுத்தது ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்